ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி வந்து நம்ம ஹேண்ட்பேக் ப்ளஸ் அது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காக ஒரு ஸ்டோரி, இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நான் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி இந்த ஹேண்ட்பேக்கில் ஒன் சைடு நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ இன்னொரு சைடும் நான் பாதி முடிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடும் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் சைடு முடிச்சுட்டு சென்டரில் பண்ணாமல் அடுத்து இன்னொரு சைடு நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த சைடு தான் நம்ம முடிச்சிருந்தோம். இது நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோவில் பார்த்துருந்தீங்க. இப்போ நம்ம ஆப்போசிட் சைட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஏன் வந்துட்டு ஒன் சைடு முடிச்சுட்டு அடுத்த சைடு வந்திருக்கேன்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்து ஒன்று விட்டு ஒன்று நம்ம பண்ணிகிட்டே வந்திருக்கோம் இல்லையா. இதே மாதிரி பண்ணும்போது இந்த லாஸ்ட் ரோ வந்து நமக்கு ஒரே ஒரு லைனோட எண்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இப்போ ப்ளூன்னு எடுத்துக்கிட்டால் டூவாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி டூவாக பண்ணால் ஒன்றா வந்து கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சென்டரில் கொண்டு போயிட்டோன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கரெக்ட் பண்ணிட முடியும். அதனால தான் அது பண்ணியிருக்கோம். இப்போ சைடு பார்த்திங்களா, இதில் தான் வந்து நம்ம டிசேஃப் கனெக்டர் கொடுக்க போகிறோம். இந்த சைடு தான் வந்து நம்மளை ஃபுல்லாக லாக் பண்ணி இந்த பேக்கை வந்து நமக்கு முழுமையாக கொடுக்குற ஆப்ஷன். இப்போ இந்த இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சைடு டிசேஃப் கனெக்டரும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். +2 வந்து நம்ம மேக்னெட்டிக் லாக் அதுவும் இப்போ எப்படி பண்ணலான்றது இதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோஸில் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு வீடியோ வந்து இது ஃபுல்லாக பேக்கை கனெக்டடையும் நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லாக தான் வந்துட்டு இந்த இதில் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஸ்டோரியும் வந்து இதில் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஒர்க்கை. ஃபர்ஸ்ட்டு ப்ளூ கலர் கொடுத்துருந்தேன், அடுத்து மெரூன் வந்தது, திரும்ப ப்ளூ, இப்போ அடுத்தது மெரூன் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டோரியோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து க்ரைம் ஸ்டோரி சொல்லியிருந்தேன். ஸோ கண்டினியூவாக க்ரைம் ஸ்டோரி சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இந்த தடவை ஒரு மோட்டிவேட்டர் ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் கொடுங்க. பார்க்குறீங்க பட் கமெண்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லுங்கள், எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னால் தான் என்னால் அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். இல்லை ஸ்டோரி வேண்டாம், இதே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, எதுனாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும். கமெண்ட் ஒரு சிலர் வந்து எப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுறீங்க, அது எனக்கு பெஸ்ட்டாக இருக்காது. முடிஞ்ச அளவு கமெண்டில் கொடுங்க, அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு கிளாஸ்க்கு வேணும், இல்லை வேறு ஏதாவது தேவைகளுக்கு உங்களுக்கு பர்ச்சேசிங் பண்ணணும், அது மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கமெண்ட்லாம் முடிஞ்ச அளவு இதிலே கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட ஸ்டிச்சஸையும் சேர்த்து பார்த்துட்டே வரலாம். இந்த ஸ்டோரியோட நேம் பார்த்தீங்கன்னா நட்பு. இந்த ஸ்டோரியில் வந்து அழகான ஒரு 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்டோரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு ரொம்ப அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனையோ இல்லை பள்ளிகளோ எதுவும் கிடையாது. எல்லாமே வந்து வெளியில் தான் போகணும். ஸ்கூலுக்கு போகணுன்னாலும் வெளியில் தான் போகணும். ஏதாவது எமர்ஜென்சினாலும் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா பக்கத்து ஊருக்கு தான் போகணும். அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் உள்ள கதை தான் இது. அந்த கிராமத்தில் 3 பேர் வந்து பக்கத்தில் வசிச்சிட்ருக்காங்க. கூலி வேலை பார்த்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் பேர் ரங்கன் சீலா. இவங்களுக்கு ஒரே பொண்ணு மலர். அவங்க ஏழ்மை நிலை காரணமாக அவங்களுக்கு ஒரே பொண்ணு தான். வேறு வேண்டாம், இவளை வளர்த்து நல்லபடியாக அவளை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களோட மோட்டிவேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரகு சோலை. இவங்க 2 பேருக்கும் 2 குழந்தைகள். ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் நீலா, இரண்டாவது அவங்களுக்கு ஒரு பையன், அவன் பேர் ராஜு. அடுத்தது பார்த்திங்கன்னா குஹன் மீனா. இவங்களோட குழந்தைங்க 2 பேர், அவங்களுக்கு 2மே பொண்ணு. ஒரு பொண்ணு காயத்ரி, இன்னொரு பொண்ணு பேர் கங்கா. இதில் நம்மளோட ஹீரோயின்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலர், நிலா, காயத்ரி. இவங்க 3 பேரும் தான் இந்த கதையோட ஹீரோயின்ஸ். இவங்க 3 பேரை வச்சு தான் இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். மலர் வந்து நீலா, காயத்ரி இவங்க 3 பேரும் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே பக்கத்தில் கூலி வேலை பார்க்க ஒன்றா தான் போய் வர்றாங்க. அதனால இந்த 3 பசங்களும் பிறந்ததுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா ஸ்கூலுக்கு போய் ஒன்றா தான் வளர்ந்து வர்றாங்க. இவங்க 3 பேருமே படிப்பில் டாப்பர். இதில் வந்து மலர் வந்து எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும்னு ஒரு வெறித்தனமாக படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. நிலா அண்டு காயத்ரி இவங்களும் அதே மாதிரி தான். இவங்களுக்குள்ள மார்க்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 1 மார்க் 2 மார்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் தான் அவங்க மார்க் வந்து முன்ன பின்ன வாங்குவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக படிக்கக்கூடிய ஸ்கூல் டாப்பர் ஸ்டூடெண்ட் 3 பேருமே.
அந்த அளவுக்கு படிப்பாங்க. இவங்க 3 பேரோட எய்ம் என்ன அப்படின்னா டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகி நம்ம பட்ட கஷ்டத்துக்கெலாம் நிறைய நம்ம பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நிறைய சேவை செய்யணும். இதுதான் வந்து இவங்க 3 பேரோட ஆசை. டாக்டர் ஆகணுன்ற எய்மே என்னென்னா ஹாஸ்பிட்டலே இல்லாத நம்ம ஊருக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும். அதே மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி நிறைய பேருக்கு அந்த மணியில் ஒரு கால்வாசி அமௌண்ட்டாவது ஒதுக்கி நம்மளை மாதிரி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும், சேவை செய்யணும். இதுதான் அவங்களோட ஆசை. இதுக்காகவே அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ரொம்ப ஏழ்மையான நிலையில் 3 பேருமே வளர்கிறாங்க. இதில் ரங்கனுக்கும் சீலாவுக்கும் ஒரு சின்ன மண் குடிசை வீடு இருக்குது. ஆனால் அது சொந்த வீடு. ரகு சோலை இவங்க 2 பேருமே வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப மோசமான நிலைமை தான். அவங்களும் ஒரு மண் வீடு தான், ஆனால் அது கூட வாடகை வீடு தான். குஹன் அண்டு மீனா இவங்க காயத்ரியோட பேரண்ட்ஸ். இவங்களும் வந்துட்டு ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் ரங்கன் சீலாவோட கம்பேர் பண்ணும்போது குஹன் மீனாவோட வீடு கொஞ்சம் பெட்டர். சிமெண்ட் வீடு அவ்வளோதான். ஆனால் ஒரே ஒரு ரூம், சிங்கிள் ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான். 3 பேருமே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் ஏழ்மையில் கூலி வேலை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் தான். ஆனால் இதையும் தாண்டி அந்த வறுமையிலையும் இந்த மலர், நிலா, காயத்ரி ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. மலர் வந்து ராஜுவையும் கங்காவையும் தன்னோட சகோதரன் சகோதரியாகவே நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக அவங்க கூட பழகிறா. மலர் வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்றதுனால அவளுக்கு எல்லாமே இவங்க தான். இவங்க கூடயே தான் ஃபுல் டைம் இருப்பாள். இவங்க வந்து இப்போ தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்கன்னா அங்கே கூட வந்துட்டு 3 பேரும் ஒன்றா தான் போவாங்க. ஸ்கூலுக்கு போகிறதும் 3 பேரும் ஒன்றா தான் போவாங்க. பேரண்ட்ஸ் யார்லியாக வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சமைக்கணுன்னா 3 பேரும் பேசிக்கிட்டே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெளியில் நின்று பேசிக்கிட்டு கேஷுவலாக இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நல்லா ரொம்ப க்ளோஸ், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவுன்றதே இல்லாத அளவுக்கு ரொம்ப குட்டாக இருக்காங்க. நாளைக்கு மேரேஜ் ஆகி போயிட்டா பிரிஞ்சிருவோமேன்ற அளவுக்கு கவலைகள் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அப்படி பிரியாமல் இருக்கணும்னா நம்ம 3 பேரும் டாக்டர் ஆகி ஒரே இடத்துல வேலைக்கு போகணும். அந்த மாதிரி எய்ம் இல்லை ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸு. இதில் மலர் மட்டும் வந்து எப்படின்னா ஒரு தோல்வியை ஏற்றுக்கக்கூடாத ஒரு எல்லாத்துலேயும் வின்னிங் மட்டும் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் வந்து நிலா அண்ட் காயத்ரியும் அதே மாதிரி தான். பட் தன்னோட பேரண்ட்ஸோட ஏழ்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அட்ஜஸ்டபிள் பர்சன்ஸ் அவங்க 2 பேரும். இவங்க 3 பேரும் எப்படின்னா எப்பயுமே இணை பிரியாத ஒரு தோழிகள் அப்படின்னு சொல்லி மற்றவங்களே ஊரே பேசுகிற அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தாங்க. இவங்களுக்குள்ளே சண்டை வராதான்னு கேட்டால் நல்லாவே சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டுட்டு அடுத்து 1 hour அந்த சண்டை கூட தாங்காது, அடுத்த செகண்டே சேர்ந்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான். இப்போது ஒருத்தர் மார்க் கூட வந்துட்டாங்க, அடுத்து 2 பேர் மார்க் லெஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஃபைட் வரும் அவங்களுக்கு. 3 பேரும் சேர்ந்து தண்ணி எடுக்க போவாங்க. போயிட்டு அங்கேயும் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளும் அழகான பாசங்களும் அவங்களுக்குள்ள ரொம்ப அழகாக நிறைஞ்சிருந்தது. அவங்களோட நட்பை பார்த்து அந்த ஊரே ரொம்ப சூப்பராக நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல திக்கான ரொம்ப க்ளோஸான அழகான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 3 பேரும். இதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸே ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. இதில் மலர் தான் வந்து இவங்களுக்கு எல்லாமே. எப்படின்னா மலர் ரொம்ப ஃபன் கேரக்டர். எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு படிப்பு கூட ஜாலியாக படிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவள் இல்லைன்னா அவங்களுக்கு ஃபுல் ஆஃப் மூட் ஆஃப் அந்த டே. இந்த அளவுக்கு ஜாலியான ஒரு கேரக்டர் தான் மலர். இப்போ மலர், நிலா அண்ட் காயத்ரி அடுத்த ஸ்டெப்பாக 10th போகிறாங்க. அவங்க எய்மே வந்து டாக்டர்ன்றனால வெறித்தனமாக படிக்கிறாங்க. படித்து அதில் வந்து நல்லாவும் எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க. மலர் வந்து சொல்கிறா நான் ஸ்கூல் ஃபஸ்ட் வருவேன் அப்படின்றா. நிலாவும் காயத்ரியும் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. இவங்க பேரண்ட்ஸே இவங்க 3 பேரும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்களா, யாருக்கு ஃபஸ்ட்டு வர போகிறான்னு தெரியல, வந்தால் இவங்க சண்டை போட்டுப்பாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ரிசல்ட்டும் வருது. வந்ததில் பார்த்தா நிலா தான் ஃபஸ்ட்டாக வர்றா. ஒரே ஒரு மார்க்கில் லீடிங்கில் நிலா ஃபஸ்ட்டாக வந்துடுறா. இதை வந்து மலர்னாலையும் காயத்ரினாலையும் தாங்கிக்க முடியல. ஆனால் மலர் ரொம்ப இதனால் ஹர்ட் ஆகுறா. பாரு நான் +2ல் ஃபஸ்ட்டாக வருவேன், ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்து நான் ஃபஸ்ட்டாக வந்து சூப்பரான ஒரு காலேஜில் நான் வந்து இது MBBS சேருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறா. ஓகேன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப்பாக அவங்க
இன்னும் வெறித்தனமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில் அவங்களோட ஃபன்னான லைஃப்பும் போய்கிட்டே இருக்குது. அவங்க ப்ளஸ் டூவும் வருது, அவங்க அடுத்த எக்ஸாமும் எழுதி அதுவும் சூப்பராக பண்ணி அதுலேயும் செம்மையாக மார்க் வரும்னு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. இவங்க ஸ்கூலில் 10th ஆல்ரெடி பெஸ்ட் மார்க்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் தான் வந்தனால ஊரே அவங்க ரிசல்ட்டை எதிர்பார்த்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்தது. ரிசல்ட்டும் வந்தது. சேம் இந்த டைம் மலர் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்துட்டா. மலர்னால் அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல. நிலாவும் காயத்ரியும் இந்த தடவை இப்படி விட்டுட்டோமேன்னு சொல்லி நிலா ரொம்ப ஃபீல் பண்ணா. இந்த டைமும் அவங்களுக்குள்ள ஒரு 1 மார்க் 2 மார்க் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். சூப்பரான மார்க் எடுத்து எல்லோரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மலர், நிலா, காயத்ரி இவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, இவங்க இன்னைக்கு காலேஜ் முடிச்சிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிடும்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. மலர் ஃபஸ்ட்டாக வந்தா, ஸ்கூல் ஃபஸ்ட்டாக. நிலா செகண்டாக வந்திருந்தா. காயத்ரி தேர்டில் வந்திருந்தா. இந்த தடவையும் காயத்ரி தேர்டாக தான் வந்திருந்தா. ஆனால் ஒரு 2 மார்க் டிஃப்ரென்ஸ் தானாலும் 2 மார்க் ஒரு 3 மார்க்கில் இப்படி விட்டுட்டோமேன்றது காயத்ரினால் அக்செப்ட் பண்ண முடியல. இருந்தாலும் எப்படியாவது நல்லா படித்து இனி காலேஜில் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவோடு அவள் ஓகேன்ற மைண்டுக்கு வந்துட்டா. இவங்களை காலேஜ் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. எம்பிபிஎஸ்க்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியுது. அதுலேயும் அவங்க நல்லாவே ஓரளவு மார்க் வாங்கி அதுலேயும் அவங்க ஓகேவாக வந்துட்டாங்க. அதில் ஒரு காலேஜ் செலக்ட் ஆகுது. எல்லாருக்கும் வேறு காலேஜ் தான் செலக்ட் ஆகுது. பட் என்ன ப்ராப்ளம்னா, இவங்க மெரிட்லேயே பாஸ் பண்ணியிருந்தாலும் என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு லேக்ஸில் கட்ட வேண்டியது நிலமை வந்தது. ஒரு 5 lakhs சம்திங் அந்த மாதிரி கட்ட வேண்டியது வந்ததும் அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. மெரிட்டில் தானே வந்திருக்கு, நமக்கு கொஞ்சம் கூட செலவு வராதுன்னு நினச்சோமே, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலர் சொல்கிறா, அது எப்படி முடியாமல் இருக்கும், ஒரு 1 lakh 2 lakh செலவு இல்லாமல் எப்படி படிக்க முடியும், அது எப்படிமா முடியும், நீங்கள் இத்தனை வருஷம் என்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சிங்க, இது என்னோடய லட்சியம், நான் பெரிய லெவலில் நிறைய பேருக்கு உதவி செய்யணும், நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்யணும்னு நான் அந்த லட்சியத்துக்காகவே வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு சோசியல் சர்வீஸ் பண்ண அவ்வளோ பிடிச்சிருக்கு, என்னை எப்படியாவது படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு இவங்க மலரோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம இந்த வீடு மட்டும் வீடு வேல்யூ இல்லைனாலும் லேண்டு வேல்யூ இருக்குது, ஸோ இதை விற்றா எவ்வளோ கிடைக்குதோ அதில் நம்ம இவளை படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மலர் வீடு வர்றாங்க. பட் ரகுனாலையும் சோலைனாலையும் அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிலாவோட வீடு ஒரு ரெண்டல் ஹவுஸ், அவங்களுக்கு எந்த சொத்து எதுவுமே கிடையாது. ஸோ நிலா கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாங்க, எங்களால் முடியாதுமா, ஏன்னா ஏதோ இன்ஜினியரிங் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஏதோ 1 லட்சமோ ஏதோ நாங்கள் பரட்டி வச்சுருக்கோம் உனக்காக, அதை மட்டும்தான் எங்களால் பண்ண முடியுமா, புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. நிலானால் அதை தாங்கவே முடியல, ரொம்ப ஹர்ட் ஆகி ரொம்ப அழுகிறா. அப்போ மலரும் காயத்ரியும் எப்படியாவது அவளை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குஹன் மீனா, அதாவது காயத்ரியோட பேரண்ட்ஸ் அவங்களோட வீடை விற்றா அவங்களுக்கு எப்படியும் ஒரு 10 lakhs கிடைக்கும்ன்ற சுச்சுவேஷன். ஸோ அதை விற்று அவங்க எப்படியாவது பிள்ளைய படிக்க வச்சிடலான்ற முடிவுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. இதில் நிலா தான் ரொம்ப பாதிக்கப்பட்டு நிற்கிறா. அவனால் படிக்க முடியாதுன்றதை உணர்றா. பட் அவனால் தாங்கிக்க முடியல, ரொம்ப ஹர்ட் ஆகி அழுகிறா. என்ன பண்ணுறதுன்னே அவளுக்கு தெரியலை, ரொம்ப அழுகிறா. பட் அவள் ரொம்ப டேலண்டடான பர்சன். இதில் எக்ஸ்ட்ரானரி டேலண்டட்னு பார்த்தா மலர். அவளுக்கு ஸ்டிச்சிங் தெரியும், நல்லா சமைப்பா, நல்லா ட்ரா பண்ணுவான், நிறைய ஒர்க் தெரியும். நிலா பார்த்தா இதே மாதிரி தான். நிலா மலர் கூட போய் ஸ்டிச்சிங்லாம் கற்றுக்கிட்டு இருக்கா, நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்கா. பட் படிப்பை இதுவான்னு கம்பேர் பண்ணும்போது நிலா எப்படின்னா படிப்பில் தான் டாப்பரு, மற்றதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டட் தான். அடுத்து காயத்ரியும் அதே மாதிரி நிலா மாதிரி சேம் தான். இதில் எக்ஸ்ட்ரானரி டேலண்டர்னு பார்த்தா மலருக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மா வீடை விற்று எப்படியோ நம்மளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம நல்லா படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. பட் காயத்ரியும் ரொம்ப ஹாப்பி. பட் நிலானால் படிக்க முடியாமல் போகிறது, இன்ஜினியரிங் தான் சேர போகிறோன்றதை தாங்கிக்க முடியல. பட் அதையும் ஏற்றுக்க ட்ரை பண்ணுறா. பட் அவனால் தாங்க முடியாமல் ஃபுல் டே அழுதுகிட்டே இருக்கா. நிலாவும் மலரும் அவளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கடைசியில்
ரங்கனும் சீலாவும் வீடை விற்க ரெடி பண்ணும்போது அது ஒரு 2 lakhs இந்த மாதிரி தான் போகும் அப்படின்னு தெரியும் போது அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு புரியலை. அதை வந்து மலர்கிட்ட சொல்கிறாங்க, உனக்காக நாங்கள் வீடை விற்கவும் ரெடி ஆகிட்டோம், உன்னோட சந்தோஷம்தான் எங்களுக்கு, நீ எங்களோட ஒரே பொண்ணு, பட் எங்களால் 2 lakhs தான் ரெடி பண்ண முடியுது, இதுக்கு மேலே நான் கடன் வாங்கினாலும் இன்னும் 1 லட்சம் கடன் வாங்கலாம், அதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் என்னம்மா பண்ணுவேன், பாரு இப்போ நிலா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அது மாதிரி நீயும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங் சேரு, நான் உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன், உனக்கு இன்ஜினியரிங்கில் எது வேணுமே சேரு, நீ நல்ல மார்க் வாங்கியிருக்க, உன்னால் கண்டிப்பாக மெரிட்டில் கிடைக்கும், நல்லாவே உன்னால் இந்த 2 lakhs 3 lakhs வச்சு படிக்கிடலாம், அதுக்கு மேலே நம்ம லோன் வேணும்னா போட்டுக்கலாம், என்ன பண்ணணுமோ பண்ணலாம், ப்ளீஸ்மா இப்போவே 5 lakhs 6 lakhsக்கே நம்மக்கிட்ட காசு இல்லைங்கல, நீ ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து முடிக்கும்போது ஆகக்கூடிய செலவுக்கு எங்ககிட்ட காசு இருக்காது, புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. மலர்னால் இந்த வேர்டிங்ஸை தாங்கவே முடியல. அன்னைக்கு ஃபுல் டே அழுதுகிட்டே இருக்கா. என்ன பண்ணுறதுனே அவளுக்கு தெரியலை. ரொம்ப ஹர்ட் ஆகிடுறா. நிலாவும் வந்து காயத்ரியும் வந்து சமாதானம் பண்ணுறாங்க. நிலா தன்னோட நிலைமையை புரிய வைக்கிறா. பாரு எனக்கும் இதே நிலமை தான், ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் ஏழையாக பிறந்தது அவங்க தப்பு இல்லையே, என்ன பண்ண முடியும், இந்த ஏழ்மை நிலையிலையும் நம்மளை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, நம்ம அதை யோசிப்போம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோம், நம்ம மோட்டிவேட்டடாக காயத்ரி இருக்கா, அவள் டாக்டர் ஆகட்டும், டாக்டர் ஆகி அவள் நம்மளோட எய்முக்கு ஹெல்ப் பண்ணுவா, நம்மளோட எய்ம் என்ன எல்லாருக்கும் உதவி செய்யணுன்றது தானே, நம்ம காயத்ரி மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிலா வந்து ஸ்போர்ட்டிவாக பேசுகிறா. மலர் அன்னைக்கு ஃபுல் டே அழுதுகிட்டே இருக்கா. அன்றைக்கி இரவு எல்லாரும் படுக்க போயிடுறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஓகே இது ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற முடிவோடு எல்லாரும் படுக்க போகிறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ரங்கனும் சீலாவும் மலரோட அம்மாவும் அப்பாவும் மலரை காணோன்னு சொல்லிட்டு நிலாவையும் காயத்ரியும் தேடி வர்றாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லையே இங்கே வரவே இல்லையே, அவள் எங்கள் கூடவே தான் எப்பயும் இருப்பா, நேற்று என்னமோ ஏர்லியாக 6 o'clockலாம் கிளம்பிட்டா, என்னன்னு தெரியலை, அவள் இங்கே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் ஃபுல்லாக மலரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறாங்க. மலரை எங்கேயுமே காணும். ஐயோ நான் எங்கிட்டாவது காசு மிச்சமும் பரட்டுறேன், ஏதாவது பண்ணுறேன், என்னோட ஏதாவது உறுப்புகளை தானம் செஞ்சாவது நான் அவளை படிக்க வைக்கிறேன், எனக்கு என் மலர் வேணும்னு சொல்லி அவங்க அப்பா அழுகிறாரு. எங்கே போன மலர், எங்களை விட்டுட்டு போகாத, எங்கே இருந்தாலும் வந்துருன்னு சொல்லி கத்தி அழுகிறாங்க. மலருக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஊரே தேட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 3 பேரும் நல்ல ஒரு நேம்ஸ் அந்த ஊருக்குள்ளே வாங்கியிருக்காங்க. நிலானாலையும் காயத்ரினாலையும் தாங்கிக்கவே முடியல, எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடுறாங்க. இதோட இந்த ஸ்டோரியை இப்போ என் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து டுமாரோ வீடியோவில் வருது, அதில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை நம்ம என் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிசேஃப் கனெக்டர், இதுதான் டிசேஃப் கனெக்டர். இதை நம்ம கனெக்ட் பண்ணோன்னா தான் நம்ம இதில் வந்து அந்த ரோப்பை வந்து செயினோ இல்லை ரோப்போ ஏதோ ஒன்று வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண முடியும். இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு டுமாரோ பார்க்கலாம். இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் ப்ளஸ் எண்டிங்கும் நாளைக்கு தான், அதையும் வந்துட்டு டுமாரோ வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.